ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க. ரஜினிகாந்த் ஐயா வந்து 75 ஆண்டாவது. அதாவது இந்த பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக ரஜினிகாந்த் ஐயா பார்த்தாலே மகாதார் பாபாஜி வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஒளியோட நான் கிரியா யோகமில் உட்காரும்போது தான் எனக்கு இந்த மாதிரி விஷயம்ஸ் வந்துச்சு இன்னைக்கு காலையில். எனக்கு அதை தான் தோணுச்சு, இந்த ஐயா வந்து சாதாரணமான ஒரு மனிதன்லேருந்து இப்போ வந்து ஒரு மகானாக மாறிக்கிட்டே இருக்கார். அதனால தான் அந்த 75 வயசில் கூட படையப்பா 2 எடுக்க போகிறோம் அப்படின்னு எப்போ வந்த படங்க அது. திரும்ப அதை வந்து எடுக்க போகிறாங்க. அதாவது இந்த கண்டென்ட் படையப்பா 2 பற்றி இல்லை, பிஸ்னஸ் அது சினிமா அது விட்டுருங்க. இது அந்த எனர்ஜி பற்றி, அவருக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜிக்கு ரீசன் என்ன? கிரியாயோகம். அந்த கிரியாயோகம் எங்கே அவர் வந்து கற்றுக்கிட்டாரு, எப்படி அவர் பயிற்சி பண்ணார்? இப்போ நம்மளும் இங்கே வந்து அதே கிரியாயோகம் கற்றுக்குறோம். எங்கள் அப்பாவும் நாகின் மாஸ்டர் YSSலேருந்து இப்போ பரமசிவானந்தர் டைரக்ட் லீனியேஜில் வந்த ஒரு மாஸ்டர் எங்கள் அப்பா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி 23 இயர்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் இந்த கிரியா பற்றி உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய லிங்க்கு, எப்பேற்பட்ட ஒரு டிவைன் கனெக்ஷன். இது வந்து எல்லாராலையும் வந்து சாத்தியமானு கேட்டால் எல்லாராலையும் சாத்தியம்தான். எல்லாருக்கும் இது வந்து ஆக்சசபிள் தான். எல்லோரும் கிரியா செய்யலாம். ஆனால் அதுக்கு பாடி ரெடி ஆகணும். அதனால தான் நம்ம இந்த யோகா மெடிடேஷனுன்ற ஒரு இது வச்சு ஆன்லைனில் அட்லீஸ்ட் பேசிக் டெக்னிக்ஸ் கொடுத்து உடலை உட்கார வச்சு அட்டாமிக் பேலன்ஸ் பண்ணி நியூரான்ஸ் சப்ஸ்டன்ஸை வந்து பாடிக்குள்ளே அது வந்து இன்ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கிறத ஸ்டேபிள் பண்ணி பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி இதெல்லாமே ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் வந்த பிறகு தான் கிரியாயோகம்க்கே நம்ம இலவசமாக ஒரு துணி ஒரு ரூபா கூட வாங்காமல் நேரில் சென்னையில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது YSSலேயும் சில பேர் கற்றுக்கலாம், இங்கேயும் கற்றுக்கலாம். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, YSSல வந்து அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் கற்றுக்கிறதுக்கான குருமார்கள் இப்போது ப்ரெசண்ட்டாக வந்து இல்லை. அது வந்து அதாவது நீங்கள் அந்த அளவுக்கு எலிஜிபிள் ஆகிட்டா உங்களை அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். அந்த அளவுக்கு எலிஜிபிள் ஆகுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் அங்கே விஷயம். இப்படி நம்ம கற்றுக்குறோம், நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம் நிறைய பேருக்கு. எங்கள் அப்பா 2019 சமாதி ஆன பிறகு எவ்வளோ பேருக்கு வந்து இந்த யோகமை வந்து இந்த மிக்ஜில்ன்றது மூலிமா நிறைய பேருக்கு கொடுக்குறோம். இது வேல்யூபிள் இருந்தால் தான் பண்ண முடியும் லாங் டேர்ம். நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா, ஜென்யூனிட்டி. ரஜினிகாந்த் ஐயான்ற ஒரு நேம் நம்ம கேட்டாலே அது ஒரு மிகப்பெரிய ஜென்யூனிட்டி. இட்ஸ் அ ஃபெய்த். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ட்ரஸ்ட், இட்ஸ் அ ஃபெய்த், விஸ்வாசம். ஏன்னா அவர் வந்து அந்த கிரியாவை ஆரம்பித்ததுலேருந்து பாபா படம் எடுத்தார். பாபா படத்தை அந்த படம் வசூல் ரீதியாக சரியாக போகலை. சரி, அதெல்லாம் செகண்டரி, பிஸ்னஸ் விட்டுடுங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் ரியலைசேஷன், இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடத்தை அந்த ஒரு படம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் அந்த பாபா மூவி. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இந்த யோகத்தை இவ்வளோ வருஷம் கழித்து திரும்ப 2022 பாபா ரீரிலீஸ் பண்ண பிறகு ரஜினிகாந்த் ஐயாவுக்கு மிகப்பெரிய ஆனந்தங்க. ஏன்னா மகாதார் பாபாஜியை பற்றி பல பேருக்கு ஒரு தேட்டர் ஸ்க்ரீனில் முதல் ஆள் கிரியா யோகம் மகாவதார் பாபாஜி அப்படின்ற ஒருத்தர் அந்த தேட்டர் ஸ்க்ரீனில் கொண்டு வந்த அதீத சக்தி வாய்ந்த ஒரு யோகி தாங்க ரஜினிகாந்த் ஐயா. அந்த மாதிரி யோகி இந்த மாடர்ன் ஜெனரேஷனில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து பேசணும், கும்பிடணும் அவருக்குன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, அவருக்கு அது ஊற்றுறாங்க, இது ஊற்றுறாங்க. ஏங்க, இந்த சர்ச்சைக்குள்ளே நான் வரல. அவர் ஏன் திரும்ப நடிக்கிறாரு, அவர் ஏன் இது பண்ணுறாரு, இது கேள்வி. இதை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, இவங்கள நம்ம வந்து திட்டவும் வேண்டாம். இவங்க ஹேட்டர்லாம் இல்லை. அதாவது நான் ரீசெண்டாக ரியலைஸ் ஆனது என்னென்னா, இந்த மாதிரி பிரபலங்கள், ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி பிரபலங்களை பார்க்கும்போது ஹேட்டர், லவ்வர், அதுக்கப்புறம் நம்ம ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்தந்த டைமுக்கு இறைவன் என்ன கொடுக்குறாரோ அது அமைஞ்சிடும். நம்ம ஒழுங்காக போகிறோமா, அப்போ நம்மளிடம் எவ்வளோ சக்தி இருக்கணும், நம்மளிடம் எவ்வளோ எனர்ஜி இருக்கணும். அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் 24வது வருஷம் இப்போ அவர் இந்த பர்த்டே வந்ததுன்னா 24 வருஷமாக கிரியா யோக பயிற்சியாக அவர் செய்கிறார்.
சாதாரணது இல்லைங்க. சொல்லும்போது இதை பற்றி சொல்லும்போது கருகுது மனம். 24 வருஷம் ஒரு மகான் வாழ்ந்து அதை வந்து செய்கிறாங்க அப்படின்னால அதெல்லாம் வந்து சர்வசாதாரண ஒரு கனெக்ஷன் இல்லை. அப்பேற்பட்ட தெய்வ மகாவதார் பாபாஜி வந்து அவருக்கு அது கொடுத்துருக்காருன்னும் போது வாயில் வார்த்தை வரமாட்டேங்குது.